எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. என் பேர் சூர்யா. நம்மளோட சேனலில் ஹிந்தி கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம ஹிந்தி கான்வர்சேஷன்ஸை வாக்கியங்களை மனப்பாடம் மட்டும் பண்ணாமல் எந்த நேரத்தில் நீங்கள்லாம் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும், இப்படிங்கிற பேசிக்கான விஷயங்கள் எல்லாம், பேசிக்கான ரூல்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே ஈஸியாக டக்குன்னு தமிழ் சரளமாக பேசுகிற மாதிரியே பேசிடலாம். இப்போ ஆப், நீங்கள், தும், நீ, நம்ம தமிழில் நீங்கள், நீலாம் யூஸ் பண்ணுறது மாதிரி அவங்களும் ஆப், தும் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இது நாள் வரைக்கும் இந்த 2 வார்த்தைகள் தான் நம்ம பார்த்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு தும், இல்லை பெரியவங்க கிட்ட பேசுகிறதுக்கு ஆப், அந்த மாதிரி பார்த்துருப்போம். தூ அப்படிங்கிற ஒரு 3ஆவதா ஒரு வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் அர்த்தம் வந்து யூ அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது 3க்குமே யூங்கிறது தான் அர்த்தம். இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது யார் யார்கிட்ட யூஸ் பண்ணணும், அப்போ அந்த கான்வர்சேஷன் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது கான்வர்சேஷன் டிஃப்ரெண்ட் ஆகும், அந்த சென்டென்ஸ் வந்து மாறும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆப் ஃபஸ்ட்டு யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம நீங்கள் அப்படிங்கிறத மரியாதையோடு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அவங்க ஆப்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்க கிட்ட ஃபார்மலாக பேசணும், இல்லை பெரியவங்க கிட்ட பேசணும், ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்க தான் பெரியவங்க கிட்ட, இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட பேசணும், ஒரு மரியாதை கொடுத்து பேசணும், இல்லை புதுசாக யாராவது பார்க்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னாலாம் நம்ம இந்த ஆப், நீங்கள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது தும், நீ அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு நம்ம ஏஜில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட தும் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். இது போக 3ஆவதா ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட தமிழில் வந்து நீங்கள், நீ, மரியாதையோட மரியாதை இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணி இந்த 2 தான் இருக்குது. இன்னொன்று இருக்குது தூ அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளை விட வயசில் சின்னவங்க, ரொம்ப வயசில் சின்னவங்க கிட்ட எல்லாம் வந்து தூ அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இந்த தூ வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆப் யூஸ் பண்ணி பழகிறது தான் நல்லது. ஆனால் நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதுக்கு நிறைய உதாரணங்கள் வச்சு நம்ம இது சென்டென்சஸை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரியும். இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், எப்படி சென்டென்ஸ் மாறும் அப்படின்ட்டுலாம் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் யூ ஆர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தமிழில் நீங்கள் இருக்கீங்க, நீ இருக்க அப்படின்னு இருக்கும். இதுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆப் ஹே, ஆப்னா ஹே அப்படின்னு முடியும். நீ இருக்க அப்படிங்கும்போது தும் ஹோ, தும் ஹோ அப்படின்னு முடியும். இதே 3ஆவது தூ ஹே, தூ ஹே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க இங்க இருக்கீங்க, ஆப் யஹா ஹே, யஹான்னா இங்க, ஆப்பும் ஹேயும் அப்படியே இருக்கு, யஹா மட்டும்தான் மாறி இருக்கு. நீ இங்க இருக்க, தும் யஹா ஹோ. 3ஆவது தூ யஹா ஹே, தூ யஹா ஹே. யூ ஆர் ஹியர், 3க்குமே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஹியர் அப்படிங்கிறது தான் மீனிங். ஆப் யஹா ஹே, ஆப்பும் ஹேயும் மாறவே இல்லை, தும் யஹா ஹோ, தூ யஹா ஹே. அடுத்தது நீங்கள் வக்கீலுங்க, நீ வக்கீல், அப்படி யூ ஆர் அ லாயர் அப்படிங்கிறதுக்கு ஆப் வக்கீல் ஹே, தும் வக்கீல் ஹோ. தும்முன்னு வந்துருச்சுன்னா ஹோ வருது பாருங்க. தூ வக்கீல் ஹே, ஆப் வக்கீல் ஹே, தும் வக்கீல் ஹோ, தூ வக்கீல் ஹே. நீங்கள் சரியாக சொன்னீங்க, யூ ஆர் ரைட், நீ சரியாக சொன்ன அப்படிங்கிறதுக்கு, நீங்கள் சரியாக சொன்னீங்கிறதுக்கு ஆப் சஹி ஹே, தும் சஹி ஹோ, தூ சஹி ஹே. அந்த ஆப்னு வந்துச்சுன்னா ஹேன் தான் முடியுது, தும்முன்னு வந்துருச்சுன்னா ஹோ தான் முடியுது, தூன்னு வந்துருச்சுன்னா ஹே அப்படின்னு வந்து முடியுது. சென்டென்ஸ் எப்படி ஃபார்மேஷன் மாறுது பார்த்தீங்க இல்லையா. ஆப் சஹி ஹே, தும் சஹி ஹோ. அடுத்து நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்கறக்கு, நீ யாரு அப்படின்னு கேட்கறக்கு, நீங்கள் யாருங்கன்னு மரியாதையோட கேட்க ஆப் கான் ஹே,
நீ யாரு அப்படின்னு கேட்க தும் கौन हो, तू कौन है, தும் कौन हो அப்படின்னு வருது. தும் சும்மா சாதாரணமா மரியாதை கொஞ்சம் கம்மியா கேட்குறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க தும் कौन हो, மரியாதையோட நான் ஆப் कौन है, இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு அந்த மாதிரி தூ कौन है. அடுத்து நீங்க எங்க இருக்கீங்க இந்த கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா ஆப் கஹா ஹே, கஹாங்கிற வேர்டு எங்கேயுமே மாறி இருக்காது. அந்த ஆப்னு ஆரம்பிக்கிறதுனால ஹே, ஆப் கஹா ஹே. தும்னு ஆரம்பிக்கிறது தும் கஹா ஹோ, தூ கஹா ஹே. இப்போ நம்ம தமிழ்ல பேசும்போது நீங்க எங்க இருக்கீங்க, இருக்கீங்கன்னு வருது. நீன்னு வரும்போது இருக்க அப்படின்னு வருது. அந்த மாதிரி தான் இங்கேயும் ஆப் கஹா ஹே. அடுத்தது நீங்க ஆசிரியருங்களா, நீ ஆசிரியரா, யார் யூ டீச்சர் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கேள்வியா வருது இல்ல, அதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கேள்வி மாறாது. கேள்வி எப்பவுமே கியா தான். கியா ஆப் ஆத்யபாக் ஹே, ஆத்யபாக்னா ஆசிரியர்னு அர்த்தம். கியா தும் ஆத்யபாக் ஹோ, கியா தூ ஆத்யபாக் ஹே. கரெக்டா புரியுது இல்லைங்களா? இனி அடுத்தது ஆர் யூ ஹாப்பி, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, நீ சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கும்போது கியா ஆப் குஷ் ஹே, கியா தும் குஷ் ஹோ, கியா தூ குஷ் ஹே. இங்க இந்த ஸ்கிரீன்ல நீ சந்தோஷமா இருக்கியா, ரெண்டாவது வார்த்தை நீ சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிறது தான் கியா தும் குஷ் ஹோ. அடுத்தது கியா தூ குஷ் ஹே. நீங்க எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு. இப்போ ஜெண்டர் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். பையனா இருந்தா ஆப் கேசே ஹே, தும் கேசே ஹோ. இந்த கேசேங்கிறதுல தான் அந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். தூ கேசா ஹே, ரொம்ப சின்னவங்களுக்கு வந்து தூ கேசா ஹே பையனா இருந்தா. இதே பசங்களா இருந்தா ஒரு ஆணா இருந்தா ஆப் கேசே ஹே, தும் கேசே ஹோ, தூ கேசே ஹே. இதே பொண்ணா இருந்தா ஆப் கேசி ஹே. ப்ரொனவுன்சியேஷன்ல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். ஆணுக்குன்னா கேசே, பெண்குன்னா கேசி ஹே. தும் கேசி ஹோ, தூ கேசி ஹே. இதுல மூணுக்குமே கேசி தான். அங்க ஆணுக்கு ரொம்ப சின்னவங்களா இருக்கிறவங்களுக்கு தூ கேசா ஹே அப்படின்னு வந்து இழுத்தாங்க. அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.